ஹலோ வீவர்ஸ், இது ஃபைல் ஹேண்ட்லிங்கோட ரெண்டாவது வீடியோ. போன வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே இங்கே ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம பார்க்கணுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி நான் உங்களுக்கு ஐடியிலே போய்க்கிறேன். எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் இது நான் எடுத்துக்கக்கூடிய ஃபைல். இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்காங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நம்ம இந்த hello.txt இங்கே நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே இதில் இருக்கும் ஃபைல் 1, ஃபஸ்ட்டு ஃபைல் hello 1 இருக்குது. அந்த hello 1 ஃபைல் 1 எடுத்துக்கிறேன். ஃபைல் 1 எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான் ஃபைல் 1. இப்போ f:/python3/dig அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் வச்சுருக்கேன். டிஜிட்டல் ஏதோ dig1.txtன்னு ஒரு ஃபைலு என்ன மோடில், ரீட் ப்ளஸ் மோடில். இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை dig1.txtக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் நம்ம f:/, அந்த ஃபைல் இருக்குதான்னு பாருங்கள். எக்ஸிஸ்டிங் ஃபைல் நான் இருக்குதான்னு பார்க்கணும். dig1 அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு ஃபைல். திஸ் ஃபைல் வாஸ் ப்ரொவைடட் பை, சும்மா இதை 2 வாட்டி எடுத்துருக்கிறேன். ஹாய் பைத்தான் லேர்னர் வெல்கம், ஹாய் பைத்தான் லேர்னர் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இது ஏற்கனவே ஒரு ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஃபைல் இருக்குது. எந்த ஃபோல்டரில், பைத்தான் 3ல் dig1.txtங்கிற ஃபைல் சேவ் ஆகிருக்குது. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நாம் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். என்ன மோடில், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ரீட் ப்ளஸ்னால் அப்டேட் பண்ணிக்கலாம். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ் எஃப்பில் இருக்குது. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். அதில் உள்ள எல்லாத்தையும் லைனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஃபார் லைன் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இன் f.readlines அப்படின்னு சொன்னோம்னா அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும். அது வரைக்கும் கண்டினியூஸாக போய் ரீட் ஆகி ஒவ்வொரு லைனாக எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் லைன், இதுக்கு அடுத்தது ஃபார் லூப்க்கு அடுத்தது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் லைன் ஒரு லைன் எடுக்கும். ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணும், அப்படியே பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைனை ரீட் பண்ணும், அப் டு EOF எண்ட் ஆஃப் ஃபைல் ஆகிற வரைக்கும் ரீட் பண்ணிடும். ஃபைனலாக எம்டி ஆகிற வரைக்கும், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக F க்ளோஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபாருக்கு நேராக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஃபைனலாக. அப்போ இந்த பர்டிகுலர் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட தொடர்ச்சி தான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுது. இப்போ நாங்கள் போய் நம்ம நோட் பேடில் பார்த்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும் எனக்கு. அப்போ ரன் பண்ணி பாருங்கள், ரன் ஆகுது. this file was provided by hi python program learner welcome. அங்கே உள்ள டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதை ஸ்க்ரீனில் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது ரீட் மோடு, எப்படி ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒரு ஃபைல் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைல் 2. இந்த ஃபைலில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், எக்ஸிஸ்டிங் ஃபைலோட டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்த லென்த் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே dig1. இப்போ ஏற்கனவே பார்த்த ஃபைலில் அதோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் இது. இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே ஃபைலில் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. 26 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. 26 லெட்டர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எங்கன்னு போய் பார்த்துருவோம். அதே ஃபைலில் தான் பார்க்கணும். இங்கே நம்ம f:/, வச்சுருக்கிறேன். f:/, எங்கே இருக்குது பாருங்கள். பைத்தான் 3ல் dig1ன்னு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் 1ல் இதில் 20 நம்ம அவுட்புட் என்ன வந்துச்சு பாருங்கள். அவுட்புட்டை பொறுத்தளவில் 26ன்னு வந்துச்சு. 26 இருக்குதான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26 லெட்டர்ஸ். சரிங்களா? அந்த முதல் லைனை ரீட் பண்ணி அதோட லென்த் எத்தனை, மொத்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளாங்க் ஸ்பேஸ், அதுதான் இங்கே காமிக்குது. புரியுதுங்களா? அந்த லெட்டர்ஸ் இருக்குதா, நம்ம 26ங்கிறது வருது. இந்த 26ங்கிறது அதான் மீனிங். சரிங்களா? ஸோ அந்த 26 எப்படி வந்துச்சுங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டீங்க. முதல் லைனை ரீட் பண்ணு, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே ப்ரோக்ராம்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். எத்தனை லைன்ஸ் அந்த லைனில் ரீட் பண்ணி அதோட லைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மொத்தம் லென்த்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த செகண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த செகண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது தேர்ட் ப்ரோக்ராம்ஸ். 3வது ப்ரோக்ராம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்கள். இந்த தேர்ட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தளவில் நாம் ரைட் பண்ணணும். ஹாய் பைத்தான் லேர்னர் வெல்கம்னு ஒரு லைனை ரைட் பண்ணுறேன்.
அதில் ஒரு வேர்டை ஒரு லெட்டர்ஸை மட்டும் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு லெட்டர் ஒவ்வொரு லெட்டராக எடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி. அதே டிஜ் 1ங்கிற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ரீட் மோடில் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் இதை ஆர் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டா என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அதான் ப்ளஸ்ஸோட மீனிங். வெறும் ஆர்னு கொடுக்காமல் ஆர் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரீடும் பண்ணலாம் ப்ளஸ் ரைட்டும் பண்ணலாம். அதுதான் இது. எஃப் ரைட்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்ன பண்ணுது பாருங்கள், டீங்கிற லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுது. ஆனால் அதில் வந்து புதுசாக ஒரு வார்த்தை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அது ஸ்டோர் ஆகிருக்கும், எங்கள் இதில் பையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கணுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம். இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது பைத்தான் லேர்னர் அப்படிங்கிறது வருது. இது தானா நம்ம நேராக எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அந்த பைத்தான் 3ல் டிஜில் டிச் 1 அப்படிங்கிறதுல பாருங்கள் புதுசாக ஒரு லைன் சேர்த்துருக்கு. முதல் 2 லைன் தான் இருந்துச்சு. இப்போ பைத்தான் லேர்னர்னு இப்போ புதுசாக நான் ஒரு லைனை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது லாஸ்ட்டில் EOF எண்ட் ஆஃப் ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ அகைன் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, பைத்தானில் அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் ஃபைல் 4 என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து டிஜ் 1ல் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நான் சர்ச் பண்ணி பார்க்கணும். என்டர் த கீவேர்டுன்னு ஒரு இன்புட் வாங்குகிறேன். ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறேன். எக்ஸில் போய் இந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிரும். கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் முன்னாடி ஃபாரில் வந்து லைன் ஏற்கனவே கொடுத்த மாதிரி லைன் இன் எஃப் டாட் ரீட் லைன்ஸ். ஏன்னா ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணக்கூடாது. நம்ம கிட்டத்தட்ட 4 லைன் 5 லைன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கம்ப்ளீட் லைன்ஸ் போகணும். அந்த கண்டிஷன்ஸ் இந்த ஃபார் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. இந்த இது 3 லைனை செஞ்சுட்டு தான் அடுத்த ஃபார் இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் போகும். அதை ரீட் பண்ணும், அதை பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்குது பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு லைனை ரீட் பண்ணிவிட்டு அதில் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு கவுண்ட்டில் வந்து 1 வந்துடும். இஃப் அந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன் லைன் எக்ஸில் இஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த இன்புட்டில் நீ கொடுத்துருக்க கீவேர்டில் ஏதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பைத்தான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸில் பைத்தான் இருக்கும். அப்போ பைத்தான் இன் அந்த லைன் முதல் லைனில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுது. ஒரு வேளை இருந்துச்சுன்னு சொன்னால் கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் எந்த லைன் நம்பரில் இருக்குது. ஃபஸ்ட் லைனாக இருந்தால் முதல் லைனில் இருக்குதுன்னு சொல்லும். செகண்ட் லைனில் இருந்தால் செகண்ட் லைனில் இருக்குதுன்னு சொல்ல போகுது. இது அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லைன் எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட் லைனில் இருக்கான்னு பார்க்கும். அப்போ கவுண்ட் 2 ஆயிரும். 2வது லைனில் இருந்துச்சுன்னா 2வது லைனில் இருக்குது. 3வது லைனில் இருந்தால் 3வது லைனில் இருக்குங்கிறத அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணணும். நான் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து சர்ச் பண்ணி காமிக்குது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரீட் ப்ளஸ் மோடு தான். இதில் வந்து இன்னும் இன்புட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபைலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த கீவேர்டை எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி அந்த பர்டிகுலர் லைனை ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி அதான் ஃபார் லூப்பு. அதில் வந்து இருக்குதான்னு செக் பண்ணி இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஃபவுண்டுன்னு வரப்போகுது. என்ன நம்ம லைன் நம்பரில் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகுது. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்டர் த கீவேர்டுன்னு கேட்குது. நம்ம அங்கே வந்து ஹாய் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இருக்குதான்னு பாருங்கள். கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 3, கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 4, கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 6 அப்படின்னு இருக்குது. இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இருக்குங்க டிஜ் 1ல் ஹாய்ங்கிறது லைன் நம்பர் 3ல் இருக்குது, லைன் நம்பர் 4ல் இருக்குது, லைன் நம்பர் 6ல் இருக்குது. ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டதுனால இதுதான் அங்கே வந்து பிரிண்ட் ஆகிருது. எதில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இருக்குது கீவேர்டு நீ கொடுத்துருக்க ஹேங்கிற வார்த்தை கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 3ல் இருக்குது, கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 4ல் இருக்குது, 6ல் இருக்குது. இந்த 5ங்கிறது எம்டி லைன் ஸ்பேஸுங்கிறனால அதை லைனை கன்சிடர் பண்ணுது. இது வந்து லைன் ஒரு பர்டிகுலர் வேர்டை செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பி கூட ரன் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணிவிட்டு பாருங்கள். ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏதாவது கீவேர்டு கேட்கும். நீங்கள் வந்து பைத்தான் கூட கொடுக்குங்க. பைத்தான்ங்கிற வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன். என்ட்ரு பண்ணோம்னா அதே லைன் நம்ம 3ல் இருக்குது, 4ல் இருக்குது, 6ல் இருக்குதுன்னு வருது. நீங்கள் எந்த வேர்டாலும் சர்ச் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட மீனிங்கு. அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போகிறோம்னா ஃபைல் 5 எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைல் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சேம் தான். அதில் இப்போ வந்து இது வந்து data.txt ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். data.txtங்கிறது நானாக ஏற்கனவே ஒரு ஃபைல் நோட்பேட் ஃபைலில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோம். அது என்ன ஃபைல் இருக்குங்கிறத பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம நோட்பேட் ஃபைல் எடுத்து பார்ப்போம். நோட்பேட் ஃபைலில்
என்ன ஃபைல் நம்ம வச்சுருக்கோம், ஹலோ டாட்டு சாரி ஃபைல் நேம் வந்து data.txt. அந்த data.txtயை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா நேம்னு ஒரு ஹெட்டிங், ஒரு ஸ்பேஸ் விட்டு டெப்ட்டு மார்க் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காட இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டேன், அதுக்கு ரிலேட்டடாக என்ன டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ மார்க்ஸு, அடுத்தது எத்தனை மார்க்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் ஒரு மார்க் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு நேமு, அதோட என்ன டிபார்ட்மெண்ட்டு, மார்க் அப்படின்னு நான் அப்படி இது வந்து ஒரு 3 ரெக்கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் அந்த பர்டிகுலர் ஹெட்டிங் கீழே இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில். இதில் வந்து thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி அதை உள்ள இன்ஃபர்மேஷனை நான் ரீட் பண்ணி என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து சேவ், இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபைலு. இந்த ஃபைல் தான் நம்ம செக் பண்ணி இப்போ நோட் பேடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு data.txtங்கிறதுல சேவ் ஆகிருக்குது. பைத்தான் 3ல் இருக்குது அந்த ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை தான் ரீட் மோடில் எடுத்துக்கிறேன், ரீட் ப்ளஸில். இப்போ ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எம்டி லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டில் இந்த ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது எம்டியாக வச்சுருக்கிறேன். இதில் போய் இப்போ ஸ்டூடெண்ட்டில் போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு லைன் எடுக்கிறேன், ஃபார் லூப்பில் ஒரு லைன் எடுக்கணும். அது எந்த இதில் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ் எஃப் டாட்டு ரீட் லைன்ஸ் ஒரு லைனை ரீட் பண்ணுது, கம்ப்ளீட்டாக ஒரு லைன் ரீட் பண்ணி என்ன பண்ணுது பாருங்கள், வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா லயன் டாட் ஸ்ப்ளிட். இந்த ஸ்ப்ளிட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன் ஃபைல் ஹேண்ட்லிங்கில். ஒவ்வொரு வேர்டு ஒரு லைனுக்கும் ஒரு அடுத்த வார்த்தை ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நேமு, ரெண்டாவது கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு, மூணாவது கொடுக்குற மார்க். அப்படின்னா நடுவில் ஸ்பேஸ் கொடுத்தது தான் நான் கீ பாயிண்டராக எடுத்துக்கிறேன். அதை ஸ்ப்ளிட்டுன்னு சொன்னோம்னா அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை கொண்டு போய் வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டு ஸ்டியூடி டாட்டு அப்பண்டுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் தான். இதில் பேராந்திசஸில் அந்த ஃபங்க்ஷன் அப்பண்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறேன். லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை டிபார்ட்மெண்ட்டு வேல்யூ ஆஃப் 0வை நேம்னு எடுத்துக்கிறேன். அங்கே நான் நேம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். நோட் பேடில் இருக்கும் பாருங்கள், நேம் இதுதான் வேல்யூ ஆஃப் 0, இது வேல்யூ ஆஃப் 1, இது வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வேல்யூ ஆஃப் 0, வேல்யூ ஆஃப் 1, வேல்யூ ஆஃப் 2 இது அப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் அப்பன் பண்ணிக்காச்சு. உடனே என்ன பண்ணிடுறேன், பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பார்க்குறதுக்காக பிரிண்ட் ஆகிக்கும். அப்பண்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு லிஸ்ட்டில் கொண்டு போய் அப்பன் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். அதே போல் அடுத்த லைனில் அதோட வேல்யூஸ் ரிலேட்டட் வேல்யூஸ் இருக்கும், அதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூவை நான் வந்து அந்த அறையில் அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ளோஸ். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியிருக்குது, ஸ்டோர் ஆகிருது. ஃபைனலாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், வந்துருச்சா. ஃபஸ்ட்டு நேமு, வேல்யூ ஆஃப் 0, வேல்யூ ஆஃப் 1, வேல்யூ ஆஃப் 2, அதுக்கு ரிலேட்டடாக நேமு, டிபார்ட்மெண்ட்டு 75, விக்னேஷ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மார்க் 80, சரண், ஐடி டிபார்ட்மெண்ட்டு 90. இதுமாதிரின்னு நம்ம லிஸ்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு புது விதமான எக்ஸாம்பிள்ஸு. இதுக்கு நான் யூஸ் பண்ண அடுத்த ஃபைல் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபைலு, அந்த ஃபைலில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இதே வந்து ஃபைல் 6. இந்த ஃபைல் 6 பொறுத்தளவில் சேம் தான். அதே ப்ரோக்ராமில் அதே டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். data.txt அங்கே இருக்கக்கூடிய டேட்டா தான். 3 நேமு, டிபார்ட்மெண்ட்டு, மார்க்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை ரீட் பண்ண போகிறேன், ரீட் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ அதில் ஒரு வார்த்தையை செக் பண்ணி பார்க்கணும். என்டர் த கீவேர்டு கொடுக்குறோம். சேம் ப்ரோக்ராம், ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் மாதிரி தான் இங்கேயும். அந்த ப்ரோக்ராமை வந்து இந்த data.txtயில் சர்ச் பண்ணுதா, அந்த வேர்டை ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்தீங்கன்னாக்க சர்ச் பண்ணுதான்னு பார்த்துட்டு அந்த கீவேர்டு ஃபவுண்ட் ஆயிடுச்சுனாக்கா அந்த லைன் நம்பர் எவ்வளோ என்னங்கிறத சொல்ல போகிறேன். இதே ப்ரோக்ராமுக்கு எந்த ப்ரோக்ராம்னா இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு, நேமு, டெப்ட்டு, மார்க்கு இது தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து உதாரணத்துக்கு நேம்னாக்க ஏதாவது ஒரு நேமை கொடுத்து செக் பண்ண போகிறேன். இப்போ மார்க்ஸை கூட கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், எந்த மார்க் இருக்குங்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரன் மோடில் கொண்டாந்துட்டேன். என்டர் ஏ கீவேர்டுன்னு கேட்குது. என்ன கீவேர்டு உங்களுக்கு, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுத்து பார்க்குறேன். கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 2 இருக்குதான்னு பாருங்கள். அந்த ரவி அப்படிங்கிற நேம் வந்து எதில் இருக்குது, லைன் நம்பர் 2ல் இருக்குது. அதே போல் இந்த 90ங்கிற மார்க்கு எத்தனையில் இருக்குதுன்னு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ரோக்ராமை கொடுத்தா தான் சரியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரன்னில் கொடுத்து ரன் மோடில் என்ன பண்ணுறேன், என்டர் கீவேர்டு கேட்குது. 90ங்கிற வேல்யூஸை கொடுத்து பார்க்குறேன். கீவேர்டு ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 4 இருக்குது. 90ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள்.
இருக்கா? இருக்குது. அப்போ ஒரு நம்பர்ஸை கொடுத்தோ அல்லது ஒரு நேமை கொடுத்தோ எதை வேணாலும் கொடுத்து பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கோட பெனிஃபிட்ஸ் இது. ப்ளஸ் இது வந்து என்ன பண்ணுதா, இதில் எந்த வார்த்தையை வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த வேல்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ ஃபைலை பொறுத்தளவில் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரீட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம். அதே போல் ரீட் பண்ணணுங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அதே போல் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னென்ன இருக்கோ அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம்.